சிஎஸ்கே vs ஜிடி இன்னைக்கு எவ்வளவு எக்ஸைட்மென்ட்டோட இருக்கு உங்களுக்கு? ஃபுல் எக்ஸைட்மென்ட் சார். தோனி சிஎஸ்கே இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம், கப் அடிக்கிறோம். ஓகே, 6th ஸ்டார் வரப்போதா? எஸ். எந்த விஷயத்துக்கு உள்ள அதிகமா வெயிட் பண்றீங்க? தோனி சார். லாஸ்ட் டைம்ல வந்துட்டு தோனி அவர்கள் உள்ள வரல, ஆடல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. அவர் நின்னா போதும் சார், பின்னாடி நின்னு பாக்குறதுக்கு தான் சார் வர எதுவும் வேணாம் சார். தல தரிசனம். தஞ்சாவூர்ல இருந்து இருக்கேன் ப்ரோ, பார்க்கணும்னு ஆசை, கிளம்பி வந்திருக்கேன். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் தோனியை பார்க்கணும், நேரில் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஓகே. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் போட்டு டக்குன்னு வந்துட்டேன் நான். டிக்கெட் எந்த டிக்கெட் சொல்றீங்க? ஐடிஎல் டிக்கெட்டா இல்ல ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ட்ரெயின் பஸ் ஏதாவது? நான் பஸ்ல லாரில ஏறி வந்தேன். உங்களுக்கு எல்லாம் எப்படி டிக்கெட் கிடைச்சது? அவர் ஆன்லைன்ல போட்டாரு, இவரு சரி சென்னையில போட்டாரு, அவர் ஆன்லைன்ல போட்டாரு. டிக்கெட் கிடைச்சதுன்னா நைட்ல ஏறல. ஓகே, இன்னைக்கு பாலக்கால் உள்ள வந்தான் ப்ரோ அவன். ஓ அப்படியா? இதுக்காகவா? ஃபர்ஸ்ட் டைம் இது ஆக்சுவலாக தலைக்காக மட்டும் தான் வந்திருக்கேன், வேற யாருக்காக இல்லை. பட் ஆனால் செகண்டாக சென்னைக்காக வந்திருக்கேன். செம்ம வைப்பாக இருக்கு பார்க்குறப்போ. ஒரு மாதிரி நல்லா குசுமுசா இருக்கு. உள்ள போனா இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. இது நல்லா டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். தலைக்காக மட்டும் ஒன்லி ஃபார் எம்எஸ்டி. எந்த இடத்துல இருந்து வரீங்க நீங்க? பாண்டிச்சேரியில இருந்து வரேன். மேட்ச் பார்க்கறது மட்டும். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க இந்த? கண்டிப்பா அதிக இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஒரே ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னா தலை கேப்டன்ல இருந்து விலகிறாங்க, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதெல்லாம் அவருக்கு ருத்ராஜை வந்து நியமிச்சிருக்காங்க. அவரு தலை வந்து எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் நல்லா விளையாடுறால தான் கேப்டனா போடுவாங்க. அதனால வந்து அவர் இதாவது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெயிக்கும். குஜராத் வந்து தோத்து போயிடும் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஆனா சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தோனியோட லாஸ்ட் சீசன், ஸோ கன்ஃபார்மாக நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ப்ளஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு லைவாக வந்து ஒரு மேட்ச் பார்க்குறேன். டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்பவும் போல வழக்கம் போல ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே vs ஜிடி ரெண்டுமே வந்துட்டு ஒரு இம்பாக்டான ஒரு டீம் தான் சொல்லி ஆகணும். எந்த டீம் இன்னைக்கு அதிக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? நான் சிஎஸ்கே ஃபேன், சிஎஸ்கேன்னு சொல்லணும். ஆனால் ஜிடி கிட்டே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால பிச் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். தலைக்காக தான் வர்றது எல்லாம் ஏறும். இந்த வாட்டி கண்டிப்பா அவர் கேப்டன் இல்லைனாலுமே ஃபீல்ட்ல எப்பவுமே அவர் தான் கேப்டன். ஸோ இன்னைக்கு மேட்ச் ஜெயிப்போம் நம்புறோம். ஜிடி vs சிஎஸ்கே யாருக்கு? கண்டிப்பா சிஎஸ்கே தான். ஹோம் கிரவுண்டு சப்போர்ட் பத்தி சொல்லவே வேணாம். போனோட நேத்து மேட்சுக்குலாம் ஹையஸ்ட் டெசிபிள் 113 சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் தலை இறங்கினோடனே பாருங்க, தெரிக்க விடுறோம் சிஎஸ்கே ஃபார் எவர். ஓகே, தோனியை பத்தி சிறிய வார்த்தைகள். தோனி என்னங்க சொல்றது, நீ சிங்கம் தான், ஒரே வரி தான், அவ்வளவுதான். ஒரு பக்கம் ஜிடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீம், சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட் பண்ணனும் நம்ம. அப்பதான் நம்ம ஸ்ட்ரெngth நமக்கு தெரியும். ஓகே, அப்ப கன்ஃபார்ம் நம்ம சிஎஸ்கே கெத்த இன்னைக்கு பாப்பீங்க. வாங்க ஜெயிப்போம், 6வது ஸ்டாரோட பேசுறோம். இன்னைக்கு மேட்ச்ல யாரோட பேட்டிங் யாரோட பவுலிங் நீங்க வெயிட் பண்றீங்க? பேட்டிங்னா தலை தான், எப்பயுமே தலை தான். பவுலிங்னா தீபக் கம்பேக் தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் தான் எடுத்தாப்ல. 10 ரன் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓகே, 10 ரன் வந்தா நல்லா இருக்கும். எந்த டீம் ஜெயிக்க வாய்ப்பு? கன்ஃபார்மா சிஎஸ்கே தான். எனக்கு ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு அடிச்சா நல்லா இருக்கும். ஆனால் அவர் தான் இந்த தடவை தான் ஸ்டார்டிங்கா ஓப்பனர். ஸோ அவர் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஓவரால் மேட்ச்ல பயங்கர சம்பவம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, சம்பவம் இருக்கு. ஆனால் தலை ஒரு பால் ஆடினா போதும், அதுக்கு தான் வந்துக்கிறேன். ஒரு பால் ஆடாம போனா என்ன பண்றது? ஓகே ஓகே. ஜிடி எப்படி பயங்கர ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்றாங்க. அவ்வளவு உள்ளான கிடையாது, மொக்கதாங்க. நம்ம சிஎஸ்கே மிஞ்சினா அடிக்க முடியாது. அதனாலயா ஜிடி தான் வேஸ்ட். நம்ம சிஎஸ்கே தான் கண்டிப்பா. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேணா பாருங்க, போன வாட்டி ஜெயிச்சிட்டாங்க, இந்த வாட்டி எதனா நம்ம தீவிர பயிற்சி உள்ளவங்க மட்டும் தான் அங்கே நம்ம சிஎஸ்கே விளையாடுறாங்க கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப மெயினான மட்டும் தான் இறக்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் சிஎஸ்கே நல்ல டாக்டிக் ஃபாலோ பண்ணாங்க. நல்ல ஸ்பின்னோட வர டீமுக்கு ஃபிளாட் பிச் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா, நம்மளோட கிரவுண்டுக்கு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு, ஜிடியை ஓட விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஜெயிச்சிருவோம், எனக்கு அதுல டவுட் இல்ல. ஆனா நல்ல மேட்சா இருக்கும், க்ளோஸ் மேட்சா இருக்கும். ஆர்சிபி மேட்ச் மாதிரி ஒன் சைடடா இருக்காது. ஓகே, அது ஒன் சைடுன்னு சொல்றீங்களா? அந்த மேட்ச் என்ன ஒரு பாயிண்ட்ல கூட சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டாங்கன்னு தோணவே இல்லையே அந்த மேட்ச். அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு மாதிரி டெரிஃபிக்கா போக போகுது நீங்க மேட்ச், அப்படிதானே? சூப்பரா போகும். எப்படி போயிட்டு இருக்கீங்க? நீங்க தான் எல்லா இடத்துக்குமே பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து செம்ம வரவேற்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆனா வந்து போலீஸ்காரங்க எங்களை விட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து டஃப்பா போயிட்டு இருக்கு. பெயிண்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க நீங்க? டபுள் சைடு 100. டபுள் சைடு 100. இப்போ ஃபேன்ஸ்லாம் அப்படி முன்னாடி விடுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்காங்க? ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க, பயங்கரமா இருப்பாங்க. வேர்ல்ட் கப் கூட நடந்துச்சு, அந்த அளவு கூட இல்லாத அளவு ஐபிஎலுக்கு சூப்பரா இருக்கு. ஐபிஎலுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கே ஜிடி எந்த இது அதிகமா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ருத்ராஜ் சுமன் கில் வெர்சஸ் ருத்ராஜ் அண்ட் சுமன் கில் தான். அப்படிதான் பேசணும். நான் வந்து சப்போர்ட் பண்றது வந்து சுமன் கில்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சுமன் கில் தான் சப்போர்ட். நான் குஜராத் ஃபேன் மாதிரி அப்படி ஆயிட்டேன். ஓகே, நீங்க ஃபுல்லா குஜராத் ஃபேன் தான்? குஜராத் ஃபேன் கிடையாது, சரி. சுமன் கில்லோட ஃபேனு. அதனால அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு சிஎஸ்கே அதிகமா சேல்ஸ் ஆகுதா இல்ல ஜிடி அதிகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கா? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் அதிகமா போயிட்டு இருக்கா? ஆமா.